வணக்கம். நெருப்பு தமிழன். தமிழக அரசியல் ரொம்ப பரபரப்பாக சூடு பிடிச்சு போய்கிட்டு இருக்கு. உங்களில் ஸ்டாலின் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் முதலமைச்சர் இப்போவே ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அடுத்த முதலமைச்சருக்கு அவர் தயாராகிட்டார். ஏன்னா அந்த முதலமைச்சர் மோகம் அவரை விடலை. அடுத்து நம்மளே முதலமைச்சராக இருந்துடணும், அப்படியே நம்மளும் முதலமைச்சராகவே இருந்து நம்ம காலத்தை முடிச்சிடுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவரும் வந்துட்டாப்புல. எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே 4.5 வருஷம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்ததை விட தமிழகத்தில் ஒரு கேவலமான ஒரு அரசியல், ஒரு கேவலமான ஒரு படு முதலமைச்சர் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கும் இப்போ அந்த ஒரு ஆசை வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஓபிஎஸ் ரொம்ப காலமாக ஆள் இருக்கிறாரா இல்லையான்னு தேடிட்டு இருந்தோம். திடீர்னு செப்டம்பர் 4ஆம் தேதி ஒரு மாநாடு நடத்துவதா முடிவுக்கு வந்திருக்கிறாப்புல. எனக்கு எந்த பதவியும் வேண்டாம், பொறுப்பு வேண்டாம், என் அதிமுகவில் சேர்த்துக்குங்கன்ற அளவுக்கு வந்திருக்கிறாரு. நம்ம அதிமுகவை மீண்டும் ஒருங்கிணைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது யாருன்னு தெரியல. அம்மையார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அந்த அம்மாவும் அடுத்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போகிறாங்க. அடுத்த ஒரு ஜனவரியில் ஒரு மாநாடை நடத்த போகிறாங்க. இப்படி விஜயினுடைய வரவால் தமிழக அரசியல் நல்ல ஒரு சூடு பிடிக்க தொடங்கியிருக்கு. தமிழக அரசியலினுடைய 2026 தான் இதுவரை வரலாறு காணாத ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தலாக அமையும். ஒரு விறுவிறுப்பாக அதிரடி அரசியல் களமாகவே இருக்கும்.